guys, welcome back to our channel. நான் ஸ்ருதி. இன்னைக்கு நம்ம ஆக்ரா தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மார்னிங் 4 o'clock நம்ம ஆக்ரா வந்து ரீச் ஆயாச்சு. கொஞ்ச நேரம் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இப்போ கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுதுங்க. ஸோ நம்ம 7 wonders ஒன்னான ஃபேமஸான பிளேஸ் வந்து தாஜ்மஹாலுக்கு தான் வந்திருக்கோம். ஷாஜகான் மும்தாஸ்க்காக கட்டினது தாஜ்மஹால். தாஜ்மஹால் இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹால் பார்க்கிங்கில் இருந்து 500 to 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். உங்களால் நடக்க முடியலன்னா எலக்ட்ரிக் கார் கூட இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. 1 பர்சனுக்கு 20 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. தாஜ்மஹாலுக்கு என்ட்ரி டிக்கெட் நேரில் வந்து எடுக்கணும்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அதை விட நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் தாஜ்மஹாலுக்குள்ளே, அதாவது அந்த சமாதிக்கு நீங்கள் போய் பார்க்கணுன்னா 200 rupees எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் தாஜ்மஹாலுக்குள்ளே போகிற என்ட்ரி. அண்ட் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கீழே இருந்து மேலே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குமாமா. இது ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாகவும், மேலே அதை விட கொஞ்சம் பெருசாகவும், அண்ட் டாப் அதை விட கொஞ்சம் பெருசாகவும், அதாவது வி ஷேப்பில் கட்டியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஆப்டிக்கல் இல்யூஷன்னு சொல்கிறாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 105 feet, அதாவது 35 மீட்டர் ஹைட் இருக்குது. அண்ட் இந்த தாஜ்மஹாலை கட்ட 1000 யானைகளும் 20,000 பனி ஆட்களையும் வச்சு 22 வருஷம் ஆச்சுமா இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு. ஆனால் இது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ ஹைட்டாக இருக்குன்றது தெரியாது. கொஞ்சம் நம்ம பக்கத்தில், அதாவது நடந்து போகும்போது பார்த்தா தான் அப்பா இவ்வளோ பெரிய ஹைட்டாக அது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தாஜ்மஹாலோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கூட்டம் இல்லாமல் வரணும், அதாவது நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி வரணும்னா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துடுங்க. ஏன்னா இப்போ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. ஸோ அப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. கரெக்டாக அந்த அழகை வந்துட்டு ரசிக்க முடியாத சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஏர்லி மார்னிங் நீங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மிஸ்டோட கவர் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். அண்ட் தாஜ்மஹால்குள்ளே நீங்கள் வரும்போது செக்யூரிட்டி செக் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இங்கே வரும்போது பெரிய பெரிய பேக்கை கேரி பண்ணிட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன பேக், ஹேண்ட் கர்ச்சீஃப் அந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. மற்றபடி பெரிய பெரிய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹாலிடேவாக இருக்கும். அதாவது எல்லா ஃப்ரைடேவுமே இங்கே ஹாலிடேவாக தான் இருக்கும். தாஜ்மஹால் யமுனா ரிவருக்கு பக்கத்தில் தான் கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் தாஜ்மஹாலுக்கு அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா யமுனா ரிவரை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ தாஜ்மஹால்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம ஆக்ரா ரெட் ஃபோர்ட் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆச்சு. இப்போ நம்ம தாஜ்மஹாலை சுற்றிட்டு நம்ம கரெக்டாக ஆக்ரா ஃபோர்ட் கிட்ட வந்துட்டோம். தாஜ்மஹால்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது ஆக்ரா ரெட் ஃபோர்ட். அண்ட் இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். அண்ட் கோட்டையை சுற்றி இந்த மாதிரி தண்ணி நிரப்பி இதில் முதலே பாதுகாப்புக்காக விட்டுருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு நல்லா நம்மளை தரோவாக செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே வந்ததுமே இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த செவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 70 அடி இருக்குன்றது சொல்கிறாங்க. இந்த கோட்டைக்குள்ளே 2 டைம் நம்மளை செக் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செக்கிங் வந்துட்டு நம்ம ஏதோ திங்ஸ், அதாவது ப்ரொஹிபிட்டட் திங்ஸ் நம்ம ஏதோ வச்சுருந்தோம்னா அதை நம்ம வெளியே வச்சுக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து நம்ம டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிற வழியில தான் மிகப்பெரிய அரசரான அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான் எல்லா அரசர்களும் யானை மேலே போகிற வழி இந்த வழி தானாமா.
இந்த வழி பார்த்தீங்கன்னா ஏறுற மாரி தான் இருக்கும். அண்ட் இந்த பெரிய செவுருல அங்கங்க ஒரு ஓட்டை இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் யாராவது உள்ள வரும்போது சுடு எண்ணெய வந்து ஊத்திருவாங்களாமா. இங்க 2 மஹால் இருக்கு. ஒண்ணு ஜஹாங்கீர் மஹால், இன்னொன்னு அக்பர் மஹால்னு 2 இருக்காமா. அண்ட் இங்க வந்துட்டு அக்பர் மஹாலோட பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. மேல அந்த பில்டிங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. இதுதான் ஜஹாங்கீரோட பாத் டப். அந்த காலத்துல ஜஹாங்கீர் அரசர் குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த பாத் டப். இப்போ நம்ம ஜஹாங்கீர் மஹால்குள்ள நம்ம போயிட்டுருக்கோம். இந்த மஹால்குள்ள போகும்போது அங்கங்க நெறைய அறைகள் இருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசரோட பாதுகாவலருக்காக அங்க வச்சிருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஜஹாங்கீர் மஹால்குள்ள வந்துட்டோம். ஜஹாங்கீர் மஹால்ல பார்த்தீங்கன்னா, சுத்தி நெறையா அறைகள் இருக்கு. நடுவுல இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துல தங்குறதுக்கு ஒரு அறையும், வெயில் காலத்துல தங்குறதுக்கு இன்னொரு அறையும் செப்பரேட்டா கட்டியிருக்காங்களாமா. இப்போ நம்ம ஜஹாங்கீர் மஹாலுக்கு பின்னாடி வந்துட்டோம். இங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா பில்டிங்லயும் இருந்து மழை தண்ணீர் வெளியேத்துறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. ஜஹாங்கீர் மஹாலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தாலே தாஜ்மஹால் அண்ட் யமுனா ரிவர் தெரியும். இப்போ மிஸ்ட்டா இருக்கிறனால தெரியல. அண்ட் இதுதான் தாஜ்மஹால். தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் அண்ட் மும்தாஜ் தங்குன அறை தான் இது. இப்போ இங்க கார்டனா இருக்கிறது தான் அந்த காலத்துல ஒரு ஏரியா இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு அறையில தான் ஷாஜகானோட பையன் ஷாஜகான சிறையில் அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த அறையிலேருந்து பார்த்தாலே தாஜ்மஹால் அவ்ளோ அழகா தெரியுமாமா. இப்போ நம்மள அலோவ் பண்றதில்ல அந்த அறைக்கு. ஒரு வழியா ஆக்ரா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு எங்கெங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் அண்ட் ஆக்ரா ஃபுட் தான் போனோம். ஸோ அது முடிச்ச கையோட நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு 240 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இப்போ ஜெய்ப்பூர் ஃபைனலி வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வ்ளாக்ல ஜெய்ப்பூர் வ்ளாக் நம்ம என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு பார்க்கலாம். அது வரைக்கும் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. பாய்.